என்ன பாக்குறேன்? உங்க புருஷன் பிறந்த நாள் அன்னைக்கு அம்பாள் முன்னாடி மாலையை மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம். மாத்திக்குங்க ப்ளீஸ். என் சம்சாரம் எப்பவும் சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டிட்டு நீங்க அந்த மாலைய அவளுக்கு போடுங்க. அது அம்மா தாயே, வேதாஜி சுமங்கலியா சந்தோஷமா நல்லா இருக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் வேதாஜி. ப்ளீஸ் யூ அக்செப்ட் த மாலைஸ். சார்பால விட நீங்க ரொம்ப வசதியா இருக்கு. மாலையை போட கஷ்டப்படுறாரோ இல்லையோ, கொஞ்சம் தலை குனிஞ்சு வாங்கிக்கோ. க்ஷேமமா இருப்பேன். போயிட்டு வாங்க. தனம் தானியம் வசம் பகுபுத்திர லாபம் சதசம் வஸ்திரம் தீர்க்கமாயு தீர்காயுரஸ்து மே. வேதாஜி என்னது? உபுதி குங்குமம். ஐயரே எனக்கும் கொடுத்தாரு, நான் அப்பவே எடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு வச்சுக்க சொல்லி கொடுக்கல. வேதாஜி, இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டே அன்னைக்குமா நான் உங்களாண்ட மன்னிப்புன்ற ஒரு கிஃப்ட் நான் கேட்டேன். நீங்க அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல இல்ல. நீங்க இன்னைக்கு என்ன மன்னிச்சிங்கன்னா எனக்கு அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இந்த விபூதியை நீங்க என் நெத்தியில வச்சு விட்டீங்கன்னா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நினைச்சுப்பேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த விபூதியை எனக்கு வச்சு விட்டு என்ன மன்னிச்சிட்டேன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணணும். வந்து ஐ லவ் யூ சொன்னல, அதே மாதிரி நானும் உனக்கு பதில் ஐ லவ் யூ சொல்லும். இதே உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும். அதானே? நாங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா? மன்னிப்புங்கிறது ஒருத்தர் மனசார உணர்ந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியதே தவிர, இந்த மாதிரி பிறந்த நாள் தீபாவளி பொங்கல்னு ஒரு நாளை காரணம் காட்டி அந்த நாளுக்காக மன்னிச்சிடுங்கன்னு கேட்கிற விஷயம் இல்லை. அப்படி கிடைக்கிற மன்னிப்பும் உண்மையான மன்னிப்பா இருக்காது. வெறும் வார்த்தைக்காக உங்களை நான் மன்னிச்சுட்டு தான் சொல்லணும்னா சொல்லுங்க, இப்பவே நான் சொல்றேன். ஆனா என் மனசுல இருக்கிற காயம் இன்னும் ஆறல. உங்க மேல இருக்கிற கோவமும் இன்னும் எனக்கு போல. தயவு செஞ்சு என்ன மன்னிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இங்க இருந்து மஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீங்க உங்க பர்த்டே பிளான் என்னவோ அதை பாருங்க. நான் வரேன். இதுக்கு அர்த்தம் நான் உங்களை மன்னிச்சிட்டேங்கிறது இல்லை. பிறந்த நாள் அதுவுமா உங்க மனசை காயப்படுத்த வேண்டாம்னு தோணுச்சு. அதான் நான் வரேன். இவ்வளோ நாளா நம்மள கண்ணா பின்னான்னு பேசிருந்தவங்க இன்னைக்கு இவங்க வேற மாதிரி பேசுறது பார்க்கும்போது லைட்டா அவங்க மனசு மாறிட்டாங்க தான் நினைக்கிறேன். நாகராஜா, இதை பாசிட்டிவா நினைச்சு நாம இப்ப ஹாப்பியா இருப்போம். ஐயா நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இன்னும் காசே போடல, அதுக்குள்ள ஏன் வாழ்த்துறீங்க? இருங்க. நீ காசு போடலன்னா என்ன தம்பி,
உன் கூட வந்த உன் சம்சாரம் உனக்கு பிறந்த நாள்னு சொல்லி நீங்க எல்லாரும் சாப்பாடு வாங்கிக்கங்கன்னு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போச்சுப்பா. நாங்க இன்னும் 2 நாளைக்கு வயிறார சாப்பிடுவோம். நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. வேதாஜி, நீங்க என்ன நேரடியா வாழ்த்துலாம் என்னப்போ, இதான் இன்னொருத்தர் மூலியமா என்ன வாழ்த்துட்டீங்களே, இது போதும். இதோட பெரிய பத்திரிகை கிட்ட நீங்க தான் கிடைக்க போதே. சூப்பரை ஆ என்னடா இது? நம்ம வீட்டு தோட்டத்துல பொம்மை தகடெல்லாம் புதைச்சிருக்கு. ஐயோ, இந்த பொம்மையை பார்த்தாலே பயமா இருக்க. தகடு வேற இருக்கு. ஒருவேளை இந்த பில்லி சூனியன்னு சொல்லுவாங்களே, அதோட வேலையா இருக்குமோ? இதை யார் இங்கே கொண்டு வந்து புதைச்சிருப்பாங்க? என்னடா இது? இந்த ஒட்டு மொத்த சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கேன். நீங்க இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்க கேட்ட இந்த விஷயத்த அப்படியே மென்ன முழுங்கி உள்ளே வச்சுக்கணும். ஒருவேளை இது அந்த அனிதா பொண்ணோட வேலையா இருக்குமோ? இருக்கலாம். நம்ம வீட்டுல யாரும் நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணு தான் இப்படி பண்ணியிருக்கோம். இதை சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் கல்பனாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். அம்மா, கல்பனாமா, கல்பனாமா. அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணா. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா. அண்ணா, வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. எதுவா இருந்தாலும் நான் கல்பனாமா கிட்டே பேசிக்கிறேன். ஐயோ, அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கண்ணா. இல்லம்மா, எதுவா இருந்தாலும் நான் கல்பனாமா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க வேணா அவங்க கிட்ட பேசிக்கலாம். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்க காலில் விடுறேண்ணா. அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அம்மா, காலை விடுங்கம்மா முதல்ல. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா. உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்கண்ணா, என்ன நம்புங்கண்ணா ப்ளீஸ். அம்மா, தயவு செய்து காலை விடுங்கம்மா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அம்மா, எழுந்துருங்கம்மா. முதல்ல நீங்க எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல, எழுந்துருங்க. அண்ணா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுங்கிற உண்மை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அண்ணா, எங்க அப்பா சாகிறதுக்கு ராமநாத மாமா தான் காரணம்னு என் வீட்டுல இருக்கவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால அவரை பழி வாங்கணும், இந்த வீட்டுல இருக்க எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். அதனாலதான் சில தப்பான காரியங்களையும் நான் பண்ணேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா சத்தியமா சொல்றேன்னா, இப்போ நான் வேற ஒரு மனுஷியா இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பழி வாங்க கூடாதுன்னு என் மனசை நான் மாத்திக்கிட்டேன்னா, இந்த வீட்டுல இருக்க எல்லாரோட அன்பான மனசு என்ன மாத்திடுச்சுன்னா, மாமா ரொம்ப நல்லவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரால கண்டிப்பா என் அப்பா இறந்திருக்க மாட்டார்னு இப்ப நான் நம்புறேன். அண்ணா, நான் இப்ப என் தப்பா உணர்ந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கண்ணா. என் நட்ராஜ் எனக்கு வேணும், என் வாழ்க்கை எனக்கு வேணும். அவரோட சந்தோஷமா வாழ்றது மட்டும் தான் எனக்கு முக்கியம். இந்த நிமிஷம் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்னா, என்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு
எந்த ஆபத்தும் வராதுண்ணா. என்ன நம்புங்கண்ணா. புரியுதுண்ணா. என்னடா இவ திடீர்னு இப்படி மாறிட்டாளேன்னு சந்தேகமா தானே பாக்குறீங்க. ஆரம்பத்துல இருந்தே எல்லாரையும் நான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். எல்லாரும் இவன ரொம்ப அன்பா இருக்காங்க, பாசமா இருக்காங்க. அந்த அன்பு மட்டும் தானா என்னை இப்படி மாத்திருக்கு. நீங்க நீங்க உடனே எல்லாம் என்ன நம்ப வேண்டானா. இன்னும் கொஞ்ச நாள் என்ன பாருங்க. என்னோட நடவடிக்கை ஏதாவது மோசமா இருக்கா இல்ல நல்லா இருக்கா, அதுக்கப்புறமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோங்கண்ணா. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்கண்ணா. நீங்க நீங்க ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என் வாழ்க்கையே போயிடும்ண்ணா. உங்ககிட்ட நான் இது பாருங்கண்ணா, மடிப்பிச்சை கேக்குறேண்ணா. என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கண்ணா பிளீஸ்ண்ணா. அந்த தகடியும் பொம்மையை என்கிட்ட கொடுங்க. இந்த வீட்ல யாருமே நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அந்த பொம்மையும் தகடியும் இங்க புதைச்சு வச்சேன். இப்ப நானே தான் கேக்குறேன், கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா, நானே வெளியே போட்டுறேன். நீங்க இப்ப இதை எடுக்கலன்னா யாருமே பார்க்காதப்போ இதை நானே தோண்டி எடுத்து வெளியே தூக்கி போட்டிருப்பேன். அதுக்குள்ள நீங்களே எடுத்துட்டீங்க. அண்ணா அண்ணா தயவு செஞ்சது யார்கிட்டே சொல்லிடாதீங்கண்ணா. இத பாருங்கம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆரம்பத்துல கல்பனாமாவும் இப்படிதான் இருந்தாங்க. உங்களை மாதிரி தான் இந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப மனசு மாறி நல்லபடியா இருக்காங்கம்மா. அதே மாதிரிதான் நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நான் நம்புறேம்மா. சத்தியமா சொல்றேன், இத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. நீங்க மனசு மாறிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு போதுமா. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது போதும். எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் இந்த வீட்டு வேலைக்காரம்மா. நீங்க போய் என் காலில் விழுந்து எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டீங்க. நான் வரேம்மா. வீரையா, சாதாரணமான வேலைக்காரன் நீ என்ன உன் காலில் விழ வச்சிட்டல. கல்பனா முழிச்சிட்டு இருக்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் காலில் விழுந்தேன். இனிமே உன்னை உயிரோடு விட்டு வைக்கவே கூடாது. இந்த நிமிஷம் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்னா, என்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னா என்ன நம்புங்கண்ணா. ஐயாவும் சுந்தர் தம்பியும் ஊர்ல வேற இல்ல. நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த பொண்ணு வேற கெஞ்சுது. திடீர்னு ஞான உதயம்லாம் வந்து திருந்திட முடியாது. இந்த அனிதா பொண்ணு நம்மள ஏமாத்துதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை நம்ப முடியாது. அவளை பத்தி வேற யார்கிட்டயாவது சொல்லித்தான் இல்லைன்னா உண்மைய எழுதி வச்சிடலாமோ. தம்பி வாங்க தம்பி. தம்பி, இந்த வீட்டில் யாரோ ஒத்துருக்கிட்டையாவது பேச மாட்டோமா பார்க்க மாட்டோமான்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. அந்த அனிதா பொண்ணு வரத்துக்குள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழறதுக்கு வரல தம்பி, நம்ம எல்லாரையும் பழி வாங்கறதுக்குன்னே வந்திருக்கு தம்பி. தம்பி என்ன தம்பி
அமைதியாவே இருக்கீங்க? Good night. தம்பி 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 இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே. தெரியும் தம்பி, அதான் காலையில கூட வாழ்த்து சொன்னேன்ல. கரெக்ட். அது சரி தம்பி, நான் சொன்ன விஷயம் உங்க காதுல விழுந்துதா? கேட்டுச்சு. நான் ரொம்ப கேட்டோம் குஷ்டு வந்துக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஐயோ தம்பி, நான் அதெல்லாம் சொல்லல தம்பி. ஐயோ காலில் கேட்குறோக்கே. தம்பி 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 கொஞ்சம் ஏறுங்க தம்பி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏன் நீ கத்துற? வேதாஜி காலில் ஊந்துச்சுன்னா அப்புறம் திட்டும். ஐயோ தம்பி, நான் என்ன சொல்ல வந்தேன்? சொன்னேன் இட்லி அறிவு கிடையாது. இந்த பாருண்ணா, சரி வச்சுக்கிறேன். செம்ம டைட்டு. சத்தியமா என்ன சொல்றேன்னா புரியவே இல்லை. நீ விடுவால நீ சீரியல் பாரு. ரொம்ப சீரியல் பாரு கெட்டு போயிட்டேன். நான் நீ சீரியல் டிவிலாம் பார்த்துன்னு பொம்மைன்ற பாம்புன்ற பேயின்ற சீரியல்லாம் பாருங்க. போன பத்துங்க போட தம்பி 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 போட தம்பி, இந்த விஷயத்த உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்க. யார்கிட்டயாவது சொல்லிடணும் தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சொல்லி முடிச்சுட்டேன்ற திருப்தியில இருந்தேன். இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே தம்பி. யார்கிட்ட போய் இனிமேல் நான் இதை சொல்ல போறேன்? நல்ல வேளை நாகராஜ் போதையில இருந்ததுனால தப்பிச்சோம். நான் அஜாக்கிரதையா இருந்திருந்தோம், மாட்டிருப்போம். வீரையாவ மிரட்டியும் பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு. யோ, உன்னை என்னதாயா பண்றது? நாளையோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வீரையா, தினமும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கல்ல, இன்னைக்கு நீ காலி. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்ன அதிசயமா நீயே போன் பண்ணிருக்க? மா, அன்னைக்கே உன்கிட்ட நான் கல்யாணத்துல சொன்னேன்ல, அப்புறம் அதை பத்தி இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, நான் ஏன் கோவப்பட போறேன்? இல்ல 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 இல்ல, உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு லேசா மூக்கடிப்பு. மாத்திரை போட்டா சரியாயிடும். சொல்லு. அவரா கடைக்கு போயிருக்காரே? ஓ அப்படியா? என்னது? ஹலோ 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 அம்மா, நீ பேசுறது சுத்தமா கேட்கல. இரு, நான் வெளியே வந்து பேசுறேன். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. அனிதா, என்னமாச்சு? என்னங்க, பயங்கரமா தலை வலிக்குதுங்க. அம்மா, டேப்லெட் போட்டியா? டேப்லெட்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் டீ குடிச்சா தலைவலி சரியாயிடும். ஆமா, அந்த வீரையண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட சொல்லுங்க ப்ளீஸ். சரி இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, ரொம்ப வலிக்குதுங்க. நீங்க பாட்டு அவர்கிட்ட கதை இருந்துட்டு இருக்க போறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிம்மா சரிம்மா, நான் சீக்கிரம். வீரையண்ணா, சொல்லுங்க தம்பி. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க போங்க. தம்பி, நானே உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலாமே. அப்புறம் பேசலாம். நான் முதல்ல டீயை போட்டு கொண்டு வாங்க. அது இல்ல, ஒரு 2 நிமிஷம் தம்பி. ஆனா சொல்றது புரியலையா? முதல்ல டீயை போட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் 6 மாதிரி உட்காந்து பேசுவோம்னு சொன்னேன். போங்க. சரி தம்பி. சரி, சொல்லுமா. ஏங்க கொஞ்சம் மேல வாங்க. சரி, இதோ வரேன். அம்மா, என்னமாச்சு?
ஐயோ ரொம்ப வலிக்குதா? என்னங்க டீ போட்டுட்டு ஆச்சு? இருக்காருமா, வந்துருவார், கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இரு. சரி நீங்க உட்காருங்க, என் பக்கத்துலயே உட்காருங்க. என்ன? ஐயோ சரியாயிடும், ஒண்ணும் இல்ல. அம்மா.